இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் வெங்கடாபுரத்தில் சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நீர்ப்பாசனம் குறித்த கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அடுத்த வெங்கடாபுரம் பகுதியில் பழனி கவுண்டர் என்பவரது நிலத்தில் புளிய மரத்து அடியில் உள்ள பாறையில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தைச் சார்ந்த கல்வெட்டை கண்டறிந்து படித்து ஆய்வு செய்யப்பட்டது. இதில் பள்ளி இனத்தைச் சார்ந்த கொடுக்கன் மாசாத்தன் என்பவரது குப்பை நத்தத்தில் குட்டை ஒன்றை சொந்தமாக வெட்டி அந்த நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்து அதில் விளையும் நெல்லை ஒரு பகுதியை வரியாக செலுத்துவேன் என்று இக்கல்வெட்டின் வாயிலாக உறுதியளித்துள்ளார். இதற்கு சம்மதம் தெரிவித்து நாட்டவர்களும் சியாலமுடியாரும் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த கல்வெட்டு காணப்படும் பாறைக்கு 100 அடி முன்னால் ஒரு குட்டை தற்போது காணப்படுகிறது. எனவே இந்த கல்வெட்டின் வாயிலாக 400 ஆண்டுகளுக்கு முன்பே மேட்டு பகுதியான இங்கு குட்டை வெட்டி நீர்வளத்தை பெருக்கி விவசாயத்தை வளர்க்க இப்பகுதியை ஆண்ட குறுநில தலைவன் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. இக்கல்வெட்டு குறித்தும் ஆவணப்படுத்தும் குழு மற்றும் பொதுமக்களின் விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம். நான் வந்து PhD படிக்கிறோம் அப்படின்ற ரிசர்ச் நிறைய நம்ம பண்ணணும். அப்படி பார்க்க போனா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த பொண்ணு அப்படின்றதுனால நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட நடுக்கற்கள் அப்படின்றத வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். டைட்டிலா எடுத்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில பார்க்கும்போது நான் கலாய்வு நிறைய இடத்துல போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அருங்காட்சித்துறைகள் முதல்ல எனக்கு உதவி கிடைச்சது. அப்படி பார்க்கும்போது அருங்காட்சித்துறையும் அந்த ஆவணப்படுத்த குழு அவங்க கூட இணைந்து நான் வந்து கலாய்வு நிறைய பண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து சரி இந்த ஊத்தங்கரை வட்டம் சரௌண்டிங்ல பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாங்க அந்த வழியில வந்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த நேரத்தில் சொந்தக்கார வழியில கேட்கும் இந்த தகவல் சொன்னாங்க, இந்த மாதிரி கல்வெட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து தகவலை வந்து நாங்க படி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க தமிழகத்திலயும் பலவிதமான கல்வெட்டுகள் இருக்கு. கிருஷ்ணகிரி பல கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் கலாய்வு பணிபுரிஞ்சு நான் பார்த்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனத்துறையில அது முக்கியமான கல்வெட்டா இது வந்து இருக்கு. இந்த இடம் வந்து நாங்க எல்லாருமே ஒரு தெய்வமான இடத்துல வழிபட்டு இருக்கோம். இப்போ வந்து ஆவணப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ரிசர்ச் பண்ண பிறகு இதை வந்து இதுக்கு முன்னோல் வந்து விஜயநகர பேரரசுல 400 ஆண்டுக்கு முன்னாடி வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த இடம் வந்து இங்க இருக்கிற கொடுக்கன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி அவர் வந்து குட்டையை வெட்டி இங்க இருக்கிற விவசாயத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக செஞ்சிருக்காரு. அது வந்து ஒரு ஞாபக சின்னமா இந்த இடத்துல எழுதி வச்சிருக்காருன்னு சொல்றது எங்களுக்கு இன்னைக்குதான் தெரியுது. இதுக்கு முன்னாடி நாங்க இருக்கிற முன்னோர்லாம் வந்து தெய்வமாக வழிபட்டு இருக்கோம். இது எங்க ஊர்ல வந்து நீங்க முதல் முறையா வந்து ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் தெரியப்படுத்தும் எங்க ஊருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்குது. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வுக்குழு சார்பா தொடர்ந்து நம்ம பல இடங்கள்ல போய் ஆய்வு பண்ணிட்டு வர்றோம். அந்த வகையில இப்ப இந்த பகுதியில ஆய்வுக்காக வந்தபோது பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தர் லட்சுமணன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இங்க வெங்கடாபுரத்துல ஒரு கல் இருக்குங்க, அதுல எழுத்து இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனுடைய அடிப்படையில் தான் வந்து நாங்கெல்லாம் வந்து இங்க ஆய்வு பண்ணோம். அப்படி ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது இது ஒரு மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்வெட்டு அப்படிங்கிறது தெரிய வந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பகுதியை ஆண்ட ஒரு குறுநில தலைவன் இருக்கிறான். அந்த குறுநில தலைவனுக்கு கீழே இந்த ஊரினுடைய தலைவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து இங்க குப்பை நத்தம்ன்றது அந்த காலத்துல இந்த பேரு இந்த ஊருக்கு. அந்த குப்பை நத்தம்ன்ற இடத்துல ஒரு குட்டையை உருவாக்கிட்டு அந்த குட்டையினுடைய நீர் இருக்கு பாருங்க, அந்த நீரை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள்ட்ட இருந்து ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நெல்லை வந்து வரியா வசூலிக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இதுல சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இந்த சோழர்கள் தான் வந்து நிறைய ஏரி வெட்டினாங்க, குளம் வெட்டினாங்க, நீர்ப்பாசனத்தை எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம பகுதியில கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இது மாதிரி ஒரு நீர்ப்பாசன வசதியை ஒரு பெரிய மன்னன் இல்லாம ஒரு குறுநில மன்னன் அவனுக்கு கீழ இருந்த ஒரு கொடுக்கன் அப்படிங்கிற ஒரு தலைவன் தான் அவன் வெட்டிக்கிறான். அந்த கொடுக்கன் வந்து இந்த ஒரு குட்டையை வெட்டி நீர்ப்பாசனத்தை அதாவது விவசாயத்தை பெருக்கி அதன் மூலமா வந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரி வசூலிக்கிறதுன்ற ஒரு செய்தி வந்து இருக்கு பாருங்க. இது வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து ஒரு புதிய செய்தி. இது வந்து தமிழ்நாட்டு நீர்ப்பாசன வரலாறு இருக்கு பாருங்க, அதுக்கே இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலா அமையுது. இங்க பழமை வாழ்ந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கிராமமே இருந்திருக்கிறது. அந்த கிராமம் நாளடைவில் அவங்க ஏரியா இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு மன்னர் வந்து ஆட்சி ஆண்ட மாதிரி ஒரு குட்டையும் வெட்டி இருக்கிறாரு. அதுல ஆடு மாடுகள் தண்ணி குடிச்சிருக்கு, மக்களும் பயன்படும் வகையில தண்ணி எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. நெல் வயல் எல்லாமே சரி பண்ணி உழுது இருக்கிறாங்க. அதுல ஏதோ இருக்கிறத ஒரு மன்னருக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்களாட்டு இருக்கு. மற்றவங்க அவங்க வாழ்க்கை ஆதாரத்திற்காக எடுத்திருக்கிறாங்க. நீண்ட நாளுக்கு பிறகு நான் இளவயதா இருக்கும் போது இதே மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு முறை பார்த்தார்கள். மீண்டும் அவர் வரவில்லை. இப்போ கிருஷ்ணகிரியிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் இங்க வந்து இதெல்லாம் சரி பண்ண பின்னாடிதான் இப்போ எங்களுக்கு இதனுடைய முழு விவரமும் எங்களுக்கு தெரிய வருது. இந்த ஊர் பெருமைக்கு அவங்க நியூஸ் 7 சார்பாகவும் ஆராய்ச்சியாளர் சார்பாகவும் எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாகவும் நன்றியாகவும் உள்ளது.